இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா என்னன்னா, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஜூஸ் செய்யலாம். அதாவது நம்ம கலர் ஆகிறது. அது என்ன ஜூஸ்னால் பீட்ரூட் மால்ட். ஸோ பீட்ரூட் மால்ட்டை செய்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு விஜே கிங் டாக். முதல்ல நம்ம பீட்ரூட்டை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிடுவோம். இப்போ தோலை கட் பண்ணியாச்சு. தோலை கட் பண்ணுறதுக்கு எனக்கு அர்ஜெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ரிமூவருக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இதை வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 3 பீஸ் பீட்ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது. ஸோ 3 பீஸ் இருக்குது. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துக்கிற போகிறேன். பாதாம் இருக்குல்ல, அந்த பாதாம் வந்து இப்போ நான் பவுட்ரு பண்ணிட்டேன். பாதாமையும் ஏலக்காயும் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் இப்போ இதை வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதை வந்து பவுட்ராக ஆக்க போகிறேன். ஸோ பவுட்ரு ஆக்குறது முன்னாடி இதை வந்து பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த நாட்டு சக்கரை, ஸோ இந்த நாட்டு சக்கரையும் அதுக்கடுத்து வந்து நம்ம சூடாக்குனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ண போகிறோம். ஒரு வழியாக நம்ம வந்து இதை வந்து அரைச்சி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை பேனில் போட்டு அப்படியே நம்ம வதக்க வேண்டியதுதான். இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு. ஸோ தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இது தீயை சிம்பிள் வச்சுட்டு அப்படியே நாட்டு சர்க்கரையை அப்படியே கிண்டி விட்டுட்டு இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதோடு சேர்த்து அப்படியே சிம்பிளை வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே உருக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுதா எப்படி உருக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியாக ஆயிடுச்சா. அப்படியே சட்டில் கலர் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால இருக்கும். பரவாயில்ல, சும்மா நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து பாகுன்னு சொல்லுவாங்கள்ல, சீனி பாகு, அந்த பதத்துக்கு வந்துடும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து ப்ராப்பராக வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். கரண்ட் வேறு இப்போ போயிடுச்சு வீட்டில். அழகாக இருக்கு, ஜாம் மாதிரி இருக்கு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த மாதிரி கோடு போட்டேன்னா தனியாக நிற்கணும், அதுதான் வந்து ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இதை செய்கிறது வந்து இரும்பு கடாயில் செஞ்சாதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய அளவுக்கு இரும்பு கடாய் இல்லை, அது வாங்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த சில்வரில் வந்து நல்லா அடி கனமாக இருக்குது. நான் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஊடலை வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வேர்க்குது. ஏன்னா கரண்ட் இல்லை வீட்டில், இப்போ தான் கரண்ட் போச்சு. நம்ம இது பண்ணுறோம்ல,
ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கும்ல, இதை வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிண்டுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து இது நல்லா வந்து ஒரு டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது. ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன். நெய் போடணும் அதில் தேவையில்ல. அது நெய் போட்டால் அல்வாவாக மாறிடும். நெய் போடாமல் நம்ம பண்ணணும். ஓகேயா? நம்மளுக்கே குக்கிங்கை பற்றி நல்லா தெரியுது. அடுத்த குக்கிங்க்கு நம்மளுக்கு தெரியும் போல. இந்த பவுடர் என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாமை வந்து நல்லா அரைச்சி அதை பவுடர் பண்ணி, ப்ளஸ் ஏலக்காயும் வந்து நல்லா அரைச்சி அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த பீட்ரூட் மிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் தான் நம்ம இப்போ அந்த பவுடரை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே வாசனை ஸ்மெல் கமான்னு இருக்கும். இந்த அரோமா ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? A few minutes later. இந்த மாதிரி நீங்க அரைச்சி எடுத்து அப்படியே ஒரு கண்ணாடி இதுல போட்டு வச்சுக்கணும். ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் மில்க் மாதிரி இந்த பீட்ரூட் மால்ட் இருக்கு. பாலில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நான் பீட்ரூட் மால்ட் இதில் கிளாஸில் போட்டுட்டு 1 கிளாஸ் பால் மட்டும்தான் ஊற்றினேன். கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்கு. நல்லா ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிப்பே போடணும் அவசியம் இல்லை. நல்ல இனிப்பாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலு. இப்போ வந்து நான் இந்த இதை ரெடி பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணேன். பட்டு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் செய்ய ஆரம்பித்தோடனே நானே கொஞ்சமாக இந்த இதை எடுத்துட்டு அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடுது. அந்த இதில் கொஞ்சம் மண்டவளம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அந்த கேண்டியோட டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து ஏலக்காய் அப்புறம் பாதாம் இதெல்லாம் போட்டு மிக்சடாக இருக்கனால நல்ல ஸ்மெல்லு, செம்ம வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சுகரை ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதை நீங்கள் அந்த 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல இதை நீங்கள் போட்டுட்டு மில்கில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தாலே போதும். ஏன்னா இதிலே போதுமான அளவுக்கு இனிப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் அப்படியே நான் கிண்டும் போது கொஞ்சம் நெய் விட்டு இதை கிண்டியிருந்தோன்னா அப்படியே அல்வாவாக மாறி இருக்கும். அந்த நெய் விடாமல் நம்ம கிண்டியிருக்கோம்ல, ஸோ அதை மட்டும்தான் அந்த ப்ராசஸோடு நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதோட நிப்பாட்டினால இது இப்போ வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புதுசாக இருக்குது இந்த ஒரு டிஷ்ஷு. ஏன்னா நான் வந்து இதை பார்க்கும்போது எல்லோரும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக மண்டபம் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா கொஞ்சம் கேண்டி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்துருக்கேன்.